வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து தினந்தோறும் எங்கள் காமராஜர் நகர் தொகுதியில் வயதானவங்களுக்கு 60 வயசுக்கு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்புறம் ஊனமுற்றோருக்கு வந்து தினந்தோறும் சாப்பாடு செஞ்சு வந்து போடுறோம். அதை எந்த அளவுக்கு போடுறோன்றதை டேரெக்டாக லைவ் வந்து காமிக்கிறோம். இப்போ அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி. இப்போ பாருங்கள், இப்போ வந்து சாப்பாடு முதல்ல செஞ்சுக்கணும். அந்த சாப்பாடு பாருங்கள், நல்லா சாப்பாடு நல்லா பொடி அரிசி இடிச்சல் அரிசியில் சாப்பாட்டை நல்லா குழம்புன்னு வடிச்சிருக்குது. கொஞ்சம் கிட்ட வந்து காமிப்பா. சாப்பாடு நல்லா குழம்புன்னு வடிச்சிருக்கா கொடுங்க. நல்லா குழம்புன்னு வடிச்சிருக்கு பாருங்கள். சாப்பாடு நல்லா குழம்புன்னு வடிச்சாச்சு. இப்போ மற்ற வேலை எப்படி ஆரம்பிக்க போகிறோன்றதை அப்படியே வந்து காட்ட போகிறோம். அப்படியே கிட்ட வாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படி என்பதை நாங்கள் வந்து பண்ணுறோம். இதை எப்படி செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த சமையல் நிபுணர் நம்ம வெங்கடேஷ் பட் அவர்களும் அப்புறம் தாமு, அப்புறம் வந்து செட்டிநாடு சமையல், இவங்கெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக பார்த்து செய்கிறோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம வெங்கடேஷ் பட் அவர்களுடைய எந்த மாடலில் வந்து அவர் தயிர் சாதம் செம்பரி செய்கிறாரு அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்காக இப்போ கொடுக்குறோம். இது சாதாரண ஏழை மக்களுக்கு கொடுக்குறோன்றதுக்காக சாதாரணமான முறையில் செய்யலை, எந்த அளவுக்கு 7 ஸ்டார் கேட்டகரி ரேஞ்சில் செய்கிறன்றதுக்காக தான் இதை வந்து டேரெக்டாக அந்த லைவ் கொடுக்குறோம். பாருங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் மல்லாட்டெண்ணெய் இரண்டுமே கலந்தது எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, இது காஞ்ச மிளகா, இது வந்து பச்சை மிளகா, இது வந்து மாதுளம்பழம், இங்கே கேரட் இருக்குது, இங்கே ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கு, இந்தாண்ட திராட்சை பழம் இருக்குது, இது கருவேப்பிலை, இது இஞ்சி, இது வந்து கொத்தமல்லி தழை, இது வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீமு, இந்தாண்ட வந்து மில்க் மிக்ஸு, அதோட வந்து இது வந்து பால், இது வந்து தயிர், இது வந்து வெண்ணெய் பாக்கெட்டும். அது வெண்ணெய் அதுவும் இருக்குது பாருங்கள். வெண்ணெய் இங்கே வெண்ணெய், இது வெண்ணெய். மீண்டும் ஒரு முறை காமிச்சிக்கோங்க. அதில் மீண்டும் காமிச்சிருங்க. எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, அடுப்பு கொளுத்துங்க. இப்போ எண்ணெய் இருக்குது, கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கேரட்டு, அது பாருங்க பெருங்காயத்தூள், இது எல்லாம் போட்டு எப்படி செய்ய போகிறன்றதை நீங்கள் வந்து பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம். இல்லை அடுத்தாச்சு. இப்போ முதல்ல வந்து அம்மா இல்லை சொல்லுமா. லைவ் போயினுக்குதுமா, லைவ் போயினுக்குது. 100 பாரு. இப்போ கழுத்துங்க. தேங்க்யூ. இப்போ முதல்ல எண்ணெய் ஊற்றுறாங்க. பார்த்துங்க, பாதி அளவில் ஊற்றுங்க. நல்லா கிட்ட வந்து காட்டுங்க. போதும். இப்போ எண்ணெய் வந்து ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிருக்கிறாங்க. எண்ணெய் இந்த பக்கம் தான் குறையில. இப்போ முதல்ல கடுகு, உளுத்தம் பருப்பு, அதை ஒருத்தங்க எடுங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுடலாமா? இருங்க ஒவ்வொருத்தவங்களா மரணம் கொதிக்கிட்டோம். பாருங்கள் தயவுசு எப்படிலாம் குவாலிட்டியாக பண்ணுறாங்கன்றதை பார்க்குறது தான் இந்த இது. கடுகு, உளுத்தம் பருப்பு போடுங்க. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. ஃபுல்லாக போடுங்க. போடுங்க. பரவாயில்ல, லேசாக விடுங்க. இப்போ இன்னும் ஒரு 1/2 மணி நேரம். கொஞ்சம் தூக்கி விடுக்கா. புரியுதா? இப்போ போடலாமா? இப்போ வந்து பருப்பு போட்டாச்சு. உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்குது. இப்போ அடுத்து காஞ்ச மிளகா. போட்டாச்சுமா?
பண்ணிடுறேன். சுத்தமாக புரியல லைட்டாக கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சா? சரிங்க சரிங்க. நல்லா நல்லா கொடுங்க. இந்த கேஸ் இல்லை சீக்கிரமாக கரெக்டாச்சுங்களா? அதனால் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் இது பண்ணுறேன் கொஞ்சம் பொரியல் அப்படியே விடு, அப்படியே விடு, பொரிக்கும் போது அப்படியே விடு. காஞ்ச மிளகா போடுங்க. காஞ்ச மிளகா போடுங்க. அவங்க இது நம்பர் இல்லைம்மா, ஐடி நம்பரு. காஞ்ச மிளகா எடுத்தது வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கிறாங்க. இப்போ கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் போடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது பச்சை மிளகாய் போட்டுக்கிறாங்க. கேரட் போதும், கேரட் போதும். இப்போ இதில் இஞ்சி போடுறாங்க. கேரட் எடுங்க. சரி, அந்த கேரட் கொடு, அந்த கேரட் எடுங்க. இப்போ இது கூட வந்து கேரட்டு அதையும் போடு. கேரட்டு ஃபுல்லாக போடு. கொத்தமல்லி அதில் போட்டுக்கலாம். இல்லை இப்போ தேவையில்லை, அது தேவையில்லை. அந்த பெருங்காயத்தூள் விடுங்க. இது பெருங்காயத்தூள், நல்ல ஒஸ்தி தூள். இதையும் கொஞ்சம் மாறுது. சாப்பாட்டில் போடணும், இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா வயசானவங்க சாப்பிட்றாங்க, இது ரொம்ப செரிமானத்துக்கும் உடம்புக்கும் நல்லது பெருங்காயத்தூள், அதனால் போடுறாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நல்ல குவாலிட்டியாக வந்து ஏழை மக்களுக்கு தரம் என்பது வந்து அதாவது 7 ஸ்டார் கேட்டகரியில் தரம் என்பதுக்காக தான் அதை ஒளிபரப்புகிறோம். இது வந்து எல்லாருமே செய்யலாம். யார் யாருக்கெல்லாம் பிறந்தனாலோ அவங்க வந்து இது மாதிரி ஸ்பான்சர் பண்ணலாம். தினந்தோறும் ஒரு வகையான சாப்பாடு தரோம். அதாவது வந்து சாம்பார் பிசியில் பார்த்து தரோம், ஒரு நாள் வத்தக்குழம்பு சாப்பாடு தரோம், ஒரு நாள் தக்காளி சாப்பாடு தரோம், ஒரு நாள் தயிர் சாப்பாடு தரோம், ஒரு நாள் புளியோதரை தரோம், ஒரு நாள் வெஜிடபிள் பிரியாணி தரோம். யாராவது அவங்களுக்கு பிறந்த நாள், குழந்தைங்களுக்கு பிறந்த நாள், இது மாதிரி விசேஷ நாள்லாம் வந்து திருமண நாள், இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கணுன்னா கூட இங்கே வந்து நம்ம என்னுடைய ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து அவங்க சமைச்ச கூட போடலான்றதை இது மாதிரி தெரிவிச்சுக்கிறோம். இது நல்லா வந்து நல்லா வேக விடுங்க. இது பாட்டுன்னு ஒரு மூலையில் பாட்டு வந்து நிற்குது. இது பாட்டு ஒரு ப்ராசஸிங் நடக்கட்டும். நீங்கள் கிண்டினே இருங்க. இப்போ இங்கே தயிர் சாப்பாடு இருக்குது. இது எப்படி பண்ணுறன்றது அதை பாருங்கள். பார்த்திபனை கூப்பிடுங்க. பார்த்திபா, பார்த்திபனை கூப்பிடுங்க. ஆனால் என்ன தரீங்க? யாராவது ஒரு பொருள் கொடுங்கம்மா, உள்ள போயிட்டு அந்த பாக்கெட், அதான் வெண்ணெய் பாக்கெட்டை பிடிங்க. வெண்ணெய் பாக்கெட்டு பிடிங்க. செக் பண்ணி
நேராக பிரியுமா? நல்லா கிட்ட வாங்க. பார்த்திபா அவன்கிட்ட அந்த க்ளவுஸ் வருது. அல்ல நீயா பார்த்து நீ அந்த பெரிய வரல எடுங்க. பெரிய கண்டு எடுத்துக்க. நீ எடுத்துக்கோ. அது ஒரு மூலையில் அங்கே போட்டுனுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து அப்படியே சுத்தமான வெள்ளை பட்டர். இந்த வெள்ளை பட்டர் அதில் போடுறேன். வயசு போடுங்க. அப்படி 2 பட்டர் அப்படி போட்டாச்சு. அப்படியே போட்டு அதில் இருக்கிற வெண்ணெய் ஃபுல்லாக எடுத்து போடுங்க. பார்த்தியா பார்த்துப்பா. க்ளவுஸ் தலையில் போட்டுப்போ. நல்லா அழகாக வயசு போடுங்க. இப்போ அந்த 5 லிட்டர் தயிர் எடுங்க. பால் முதல்ல எடுங்க. பால் முதல்ல எடுங்க. பாப்பா பார்த்து வாப்பா. இங்கே பாருங்க, இதில் அப்படியே பால் சுத்தமான 15 லிட்டர் பால் அப்படியே ஏடையோட காய்ச்சினது அப்படியே இருக்குது. அப்படியே விடுங்க. ஃபுல் பால் அப்படியே ஊற்றியாச்சு. இருங்க, இதை வயசு விடுங்க. இப்போ தயிர் எடுங்க. மெதுவாக எடுத்துவாங்க. இப்போ தயிர் ஃபுல்லாக அடி ஊற்றுறாங்க. வயசு போடுங்க. அது சின்ன பாட்டில் தயிர் எடுங்க. அந்த தயிர் எடுங்க. ஒரு ஆள் எடுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். கீழே வருதா தயிர்? வாங்க. இல்லை நல்லா பண்ணுங்க. நல்லா பார்த்தீங்க. இஷ்டம் ஆஃப் பண்ணிட்டுங்க. இங்கே பாருங்கள், இதுவும் பாலும் தயிரும் மிக்சிங்கு. வயசு விட்டுருங்க. இல்லை ஃபுல்லாக வயசு விட்டுடுங்க. ஆமாம், பிரிச்சுருங்க. பேப்பரை அப்படி பிடிங்க. அது அந்த இதை பேப்பரை பிரிக்கணும். சரி, இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக இது வந்து நல்லா கட்டி தயிர். பாருங்க, மில்க் மிக்ஸ்ட் அந்த தயிர். இதாடி வயசு போடுங்க. இல்லை முதல்ல வயசு போட்டு அப்படியே காட்டுங்க. நல்லா உள்ளுக்குள்ளே வயசு போடுங்க. இந்த வரணும். இதில் ஃப்ரெஷ் மில்க் கிரீம் இது 1 கிலோ இதில் போட்டுருக்கோம். இதில் சாப்பாடு வச்சு விடுங்க. ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் பழத்தை எடுங்க. அதுக்கு தேவை பண்ணலாம் உடைட்டோம். பார்த்திபா இந்த போட்டு வா. இருங்க. இருங்க. இந்த அது வெண்ணெல்லாம் உடையில. வெண்ணெய் உடையில பாரு, உடச்சி விடுங்க. கொஞ்சச்சா சாப்பாடு. இப்போ இது கூட வந்து இங்கே பாருங்கள்,
இப்போ வந்து முதல்ல வந்து ஆப்பிள் வச்சுருக்குறோம். இது ஆப்பிள் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். நான் ஆப்பிள் இது கூட மாதுளம்பழம், எல்லா மாதுளம்பழத்தையும் சோளை உரிச்சு அழகாக போட்டுக்கிறோம். கொடுங்க சார், கொடுங்க. இதில் இப்போ ஒரு 3 கிலோ திராட்சை போடுறோம். கொத்தமல்லி தழை எடுக்கும் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி தழை தாலி போய்ட்டு இன்னொரு தட்டு கொடுங்க அவங்களுக்கு. அந்த ஆப்பிள்லாம் எடுங்க எடுங்க. இப்போ தாலி போயிட்டாங்களா ரெடி ஆகிடுச்சு. அந்த தாலி போயிட்டு தான் அப்படியே போட போகிறோம். எடுத்து கொடுங்க. கொண்டா இன்னொரு தட்டில் எடுங்க. இப்போ தாலி போயிட்டோம். போடுவார் அண்ணா சாதத்துலேயே போட்டு போடுவார். போடாது மசாலா போடுவார். உப்பு 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 தூள் உப்பு கரைங்க. கல்லுப்பு எடுத்து கொடுங்க. கல்லுப்பு பாட்டில் இருந்து பாரு, அங்கே பார்த்துக்கிட்டேன். இல்லை அவங்க போடுவார், அண்ணன் போடுவார் அழகா. கல்லுப்பு எப்படி பாருங்க. கல்லுப்பு வேறு இது எடுத்து கரண்டி கொடுங்க. அந்த சின்ன பள்ளிக்கட்டு இந்த சும்மா கரண்டி அதான் எடுங்க. சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டுருக்குது. ஏற்கனவே உப்பை செக் பண்ணுவோம். உப்பு குறவாக இருக்குது. அது போடுங்க. இது கையில் க்ளவுஸ்மாம்மா பரவாயில்ல. இப்போ போடுங்க. உப்பு கரைச்சி விடுங்க. உப்பு கரைச்சி விடணும். தண்ணியில் தண்ணி பத்தாது. உப்பு பத்தாது. உப்பு பத்தாது. நல்லா கிண்டுங்க. இப்போ இதில் பாருங்கள் இவ்வளோ ஐட்டமும் அதில் நல்லா கலைஞ்சி சூப்பராக இருக்குது. உப்பு பார்த்தா சீக்கிரம். கத்திரிக்காய் அங்கே இருக்கு பாரு. கத்திரிக்காய் அங்கே இருக்கு. ஒன்று போடு. உப்பு இப்போ செய்ப்பா போட்டு அடியில் இல்லை எப்படின்னு பாரு. உப்பு அதுதான் தண்ணி ஊற்றி இல்லை ஃபுல்லாக கிண்டுட்டோம். கிண்டிட்டேன்னா தெரிஞ்சிடும். நேற்று டம்ளர் கொடுப்போம் சாப்பாடு போடுறதுக்கு. சின்ன டம்ளர் ஒரு 10 எடுத்து ஸ்பூனோட சொல்லிட்டாங்களா? யார் சொன்னா? சரி 5 மணி அப்போ அவங்கள்ட்ட சொல்லிவிடு. உப்பு கட்டாகத்தை பாருங்க. உப்பு அதில் தானே கரைச்சிங்க. உப்பு கட்டாகதை பாருங்க. இதுக்கு மேலே போடாதுங்க.
சரி போதும். கரெக்டாகுதா? இன்னும் போடுங்க. போதும் இது நல்லா கிண்டும். உப்பு சரியாக இருக்குது. இப்போ வாங்க இப்போ பாருங்கள், இது அப்படியே எடுத்துன்னு போயிட்டு ஏழைகள் இப்போ வெளியே நிற்கிறாங்க. இப்போ அது வந்தோடனே பனி போகுது, இன்னொரு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து வந்துடுவாங்க. இப்போ எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டு போகிறோம். ஒரு சாப்பாட்டை தயிர் சாப்பாட்டை ஏழை மக்கள் வந்து ஒரு சாப்பாடு செஞ்சு அதில் ஒரு மாங்காய் மட்டும் போட்டு கட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு வித்தியாசமாக கொடுத்து ஏழை மக்கள் சாப்பிட்றாங்கன்றதுக்கு அப்படிலாம் இல்லை. அவங்களும் 7 ஸ்டார் கேட்டகரியில் சாப்பிடணும் என்பதற்காக இந்த மாதிரி தினந்தோறும் வந்து நாங்கள் தரோம் என்பதற்காக தான் அதை கொடுக்குறோம். தயவுசெய்து பொதுமக்களும் நீங்கள் தாராளமாக மனமும் வந்து இங்கே வந்து நீங்கள் உங்கள் சேவை ஆட்டலாம் என்பதை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அந்த நிகழ்ச்சி வந்து இங்கேருந்து எடுத்துன்னு போட்டு ஏழை மக்களுக்கு பரிமாறுறதை அடுத்த ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். வணக்கம். எல்லாம் கை கொடுங்க. லைவ் கொடுத்துருங்க. அப்படியே லைனா வாங்க, லைனா வாங்கம்மா, எல்லாம் ஒரு சைடு லைனா வாங்க, லைனா வாங்க, லைனா வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, லைனா வாங்க, லைனா வாங்க, அப்படியே எடுத்துட்டே வச்சுட்டு
எங்களுக்கு வந்து இந்த தினந்தோறும் வந்து சாப்பாடு கொடுக்குறது வந்து இருக்கிறதுல கஷ்டமான வேலை எதுனா தயிர் சாப்பாடு தான். தயிர் சாப்பாடு தான் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. மற்றபடி தான் எங்கள் ஆட்கள் வந்து எல்லா சாப்பாடும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடுறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு வந்து தயிர் சாப்பாடு. ஏன்னா இவ்வளோ ஐட்டங்கள் போட்டு செய்வோம், அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிக்குது. இந்த சாப்பாடு வந்து நாங்கள் ரொம்ப புளிப்பெலாம் இருக்காது. எல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா இது நைட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வயசானவங்களுக்கு இது கொடுக்கறதுனால இது வந்து குழந்தை தரம் பாருங்க. கிட்டத்தட்ட 3 கரண்டிகிட்ட போடுறோம். அந்த 3 கரண்டி அவங்க சாப்பிட்டுட்டு நைட்டு கூட வச்சுக்கிறாங்க. சாப்பாடு செய்கிறவங்க வந்து வேணுன்றவங்க வந்து நேராக இது மாதிரி கிண்ணம் கொடுத்துட்றோம். இது மாதிரி வட்டா நாங்கள் கொடுத்துட்றோம் மூடி போட்டு. அந்த வட்டாவில் வந்து அவங்க போட்டு வாங்கிக்குவாங்க. இது வந்து டேரெக்டாக லைவ் கொடுக்குறதுனால சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்துட்டோம். இன்னும் தயிர் சாப்பாடு செய்கிறது ரொம்ப ஈஸி இல்லாதால சீக்கிரமாக கொடுத்துட்டோம். இனிமேல் தான் ஜனம் வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும். 1 மணி நேரத்தில் யாரெல்லாம் அந்த சாப்பாடு தேவையோ அவங்களும் வந்து வாங்கிக்கலாம். பர்டிகுலராக டெய்லி ஒரு 180 பேருக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருவோம். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க வந்து அவங்களே எடுத்து வச்சுருவோம். அவங்க எப்போனா வந்து மதியானம் வந்து 1 மணிக்குள்ளே வந்து வாங்கிக்குவோம். இது அவங்களுக்கு ரூல்ஸ் போட்டுக்கிறோம். தினந்தோறும் வந்து ஏழை மக்களும் ஊனமுற்றவர்களும் வயதானவர்களும் இதை வந்து வாங்கிக்கலாம்னு தான் இந்த நிகழ்ச்சி வந்து வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலமா பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்களும் தாராளமாக எங்கள் நிறுவனத்தில் வந்து தாராளமாக உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து நீங்களும் சாப்பாடு போடணும்னு கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் வந்து விடைபெறும். நன்றி, வணக்கம்.